ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. எவ்வளவு அழகா எங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதமான பாரங்கள் அவளை அழுத்தி கொண்டே இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பல விதமான பாரங்கள், ஒன்றா ரெண்டா தேவைப்படையில் இன்றைக்கி மனுஷனுடைய வாழ்க்கையில் பல விதமான பாரங்கள் அழுத்தி 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 அவன் கொஞ்சம் கூட நிமிரக்கூடாதபடிக்கு என்ன பண்ணனாக்கா அவன் மனுஷனை நோகடிச்சிருது. எனக்கு எப்படியாப்பட்ட பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கீங்க தெரில. கடன் என்ற பாரம், அவமானம் என்ற பாரம், மலடி என்ற பாரம், தேவப்பள்ளியில் எப்படிப்பட்ட பாரம் சுமக்கிறீங்க தெரியல. அன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். அப்படின்னா ரெஸ்ட்டு கொடுப்பேன், சமாதானத்தை கொடுப்பேன், அந்த பாரத்தெல்லாம் நான் எடுத்து போட்டு உங்களை வாழ்க்கை அமைதிப்படுத்துவேன் நான் ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவரில். யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே யோபு இப்படி சொல்கிறாரு, வாசிக்க கேட்போம். என் சஞ்சலம் நிறுத்தப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும், அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாதது. அல்லேலூயா. பாருங்க, என் சஞ்சலம் நிறுத்தப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசில வைக்கப்பட்டால் எப்படி இருக்குமா? கடற்கரை மணலை போல பாரமாக இருக்குமா தேவைப்படையில். அப்போ யோபன் வாழ்க்கை எவ்வளோ அறிந்திருக்கு பாருங்க. நம்ம எல்லாம் நன்று அறிந்திருக்கிறோம் யோபன் சரித்திரத்தை. ஒரே நாளில் 10 பிள்ளைங்க செத்து போகிறாங்க, இருந்த ஆடு மாடு எல்லாம் செத்து போகுது. பெரிய ஐஸ்வர்யவான், எல்லாவற்றுக்கும் மேலாக சரீரத்திலும் மேலே வேணும். அவன் மனைவியும் தூஷித்து செத்து போன்னு சொல்கிறான். எப்படிப்பட்ட சூழல், 4 பக்கமும் பிரச்சனை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, என் பாரம் சொல்லி முடியாதது, கடற்கரை மணலத்தின போல இருக்கிறது என்று. ஆனால் அந்த பாரத்தோடு யோபு மரித்தார் என்பது சரித்திரம் கிடையாது தேவ பிள்ளையே. அந்த பாரங்களெல்லாம் கர்த்தர் மாற்றினார். ஆமே. அது யோபு 42:10 வாசிப்பீங்கனாக்கா, கர்த்தர் யோபின் முன்னிலைமையாக பார்க்கிறோம், பின்னிலைமை இரட்டத்தனியாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க ஆண்டர். எப்படிப்பட்டு நீங்கள் பாரங்களை சுமந்து கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டர் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பதற்கு உண்மையில் தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கு நீங்கள் நிலையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்களேன், லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் கவலை ஒரு பெரிய பாரமாக இருக்குது. இது இல்லை, அது இல்லை, பிள்ளைங்க சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, ஆஃபீஸ் சரியில்லை, கவலை எல்லாருக்கும் இருக்குது. தேவப்பிள்ளை அந்த கவலையை பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. தேவப்பிள்ளை பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருக்கா சொல்லுங்கள்? அதை குறித்து ஏன் நம்ம கவலைப்படணும்? கவலைப்படுறதுனா ஒரு முழு கூட்ட முடியும், குறைக்க முடியுமா? கவலையே சில பாரமாக அமைந்து விடுது. அதனால் தான் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கண்டிப்பாக ஆண்டவர்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. யார் யார் எப்படிப்பட்ட பாரங்களினால் நெருக்கப்பட்டு கஷ்டப்பட்டு சுமக்க முடியாமல் இருக்காங்களோ, ஆண்டவரே, இந்த பாரங்கள் எல்லாம் இவங்களை விட்டு விலக்கி போட்டுருங்கப்பா. அதனால தான் நீங்கள் சிலுவையில் ஆண்டவரே அந்த பாரங்களாக சுமந்துட்டீங்கப்பா. நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லா பாரங்களை நீக்கி எங்களுக்கு இளைப்பாறுதலை, சமாதானத்தை, நன்மை, ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு எல்லா தீங்குக்கு விலக்கி காத்துக்கிறோம். பொறுப்பெடுத்துக்களை இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். பயப்படாதீங்க, உங்கள் பாரங்களை அவர் சுமந்துட்டார். God bless you.